நெகிரி மாநிலத்தில் 50க்கும் குறைவான மாணவர்கள் கொண்ட தமிழ் பள்ளிகள் மூடும் அபாய கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. அதற்கான தீர்வு காணுதல் குறித்து அப்பள்ளி மேலாளர் வாரிய உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் சிறப்பு சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இங்கு சிரம்பான் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளியில் நடைபெற்ற அச்சிறப்பு சந்திப்பு கூட்டத்தில் 40க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். நெகிரி மாநில தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய ஒருங்கிணைப்பு பேரவை ஏற்பாட்டில் நடைபெற்ற அக்கூட்டத்திற்கு அப்பேரவையின் தலைவர் காளிதாசன் முத்துசாமி தலைமையேற்றார். நாட்டில் குறிப்பாக நெகிரி மாநிலத்தில் தமிழ் பள்ளிகள் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்தும் கல்வி அமைச்சின் பள்ளிகள் ஒன்றிணைக்கும் திட்டம் குறித்தும் செயலாளர் சுப்பிரமணியன் ராகவன் முன்னதாக விளக்கம் அளித்தார். இம்மாநிலத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள 29 தமிழ் பள்ளிகளில் 18 பள்ளிகளைச் சேர்ந்த 30 பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது பள்ளிகள் நிலை குறித்து கருத்து தெரிவித்தனர். இந்த 29 தமிழ் பள்ளிகளின் பிரச்சினைகள் ஸ்வாட் பகுப்பாய்வின் மூலம் விவாதிக்கப்பட்டது. முதல் பிரிவில் 11 தமிழ் பள்ளிகளுக்கு மட்டும் முன் தேர்வு திட்டம் உள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக 2 தீர்வு திட்டங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அவை நிலம் சார்ந்த தீர்வுகள் பிரிவில் புக்கிட் கிளேடேக், லாபு 1, லாபு 4, கெர்பி, சுங்காய் கலாமா, குபாங் தோட்டம் ஆகிய தமிழ் பள்ளிகளாகும். இரண்டாவது பிரிவில் பாலர் பள்ளி அமைப்பதன் மூலம் தீர்வுகள் திட்டத்தில் நீலா இம்பியான், பர்தாங், சிலியாவ், சாகா, கேம் அஸ்கார் ஆகிய தமிழ் பள்ளிகள் அடங்கும். மேற்கண்ட பள்ளிகளின் மேலாளர் வாரியத்தின் தொடர் முயற்சிகளுக்கு தேசிய மேலாளர் கூட்டமைப்பும் மாநில மேலாளர் சங்கமும் தொழில்நுட்ப ரீதியாக உதவும் என அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இக்கூட்டத்தில் பங்கு கொண்ட பள்ளிகளின் பிரச்சினைகள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு திட்டங்கள் வழங்க மாநில மேலாளர் சங்கம் உறுதி பூண்டுள்ளதாக மாநில தலைவர் காளிதாசன் உறுதி அளித்தார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.